கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாய்மார்களாக உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துக்கிறோம். அவனையே ஆரம்பிக்க இருப்பதுனா நீங்கள் சீக்கிரமாக கடந்து வரும்படியாக உங்களை அன்பால் நினைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் இந்த நாளிலே மகிமைப்படும். ஆயத்தப்பட்டவர்கள் வேகமாய் கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். बकेट चा கலந்து போட்டு முன்னூற்றி 44.
ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது ஆலோசனைகளை எல்லாம் நாங்கள் உமது ரட்சிப்பையும் மறந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே துதிப்போம். உமது வேண்டுதலை எல்லாம் தமது அலுவலம் செய்யும் சிலர் ரதங்களை கொடுத்தும் சிலர் குதிரைகளை கொடுத்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டே மேன்மை பாராட்டுவோம். ராஜா எங்கள் செவி கொடுப்பார்கள். நேரம் காலை 9 மணி. ஜெபம். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக உயர்ந்த துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த தாய்மார் பெண்கள் ஐக்கிய பண்டிகைக்காக காலத்தில் வருகிற ராஜா, ஆண்டவரே, இந்த கிராமத்துக்காக மரியாதை போன்று தன்னை விட்டு எடுபடாத பாக்கியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள தேவன் கிருபை கொடுக்கின்ற ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தாவே, நாங்கள் இந்த பவனி வேளையை தேவரீர் ஆசீர்வதிக்கின்ற நாங்கள் ஜெபிக்கிறேனப்பா. இந்த பவனி அநேக பிரயோஜனமுள்ள பவனியாக இருக்க தேவன் அருள் புரிந்த ஜெபிக்கிறேனப்பா. இன்றைய தினத்தில் நடத்துகிற அனைத்து காரியங்களையும் நீர் பொறுப்படுத்த நடத்தும் ஜெபிக்கிறேனப்பா. பாடல் வேலைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பிரசங்க வேலைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அநேக ஸ்திரீகளால் இந்த ஆலயத்தை நிறைக்கும் ஜெபிக்கிறோம். கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 211 வருவாய் தருணம். இது 211 வருவாய் தருணம். கழிப்பது ஏன்
என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடி என்னை தேய்ச்சும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஜெபம். உங்களுடைய சப்பா இந்த அருமையான கால வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே 24வது ஆண்டவரே மங்கள வாக்கு திருநாளை காணும்படி கர்த்தர் நீர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கரங்கள் திருச்சபையாக தகப்பனே, பெண்கள் ஐக்கிய சங்கமாக தகப்பனே, நாங்கள் ஒன்றிணைந்து தகப்பனே உடைய சமூகத்திற்கு பவனி வந்து கொண்டு இருக்கிறீரே சப்பா. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும் தகப்பனே. ஆண்டவரே, மரியின் மீதும் மரியின் குட்டியின் மேலும் நீர் பவனி வந்த நாளை முன்னிட்டு தகப்பனே அப்போ அதை போல நாங்களும் தகப்பனை பவனிக்காக வந்து கொண்டு இருக்கிற சுவாமி. நீர் எங்கள் மத்தியிலே தகப்பனை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, இந்த இம்மட்டும் நடந்த நாட்களைப் போல அல்லாத ஒரு புதிய ஆண்டாக நீர் எங்களுக்கு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மாருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்து ஒழுங்க பலவீனங்களிலும் எல்லா நேரங்களிலும் நீர் பிள்ளை தாய்மாரோடு இருந்து தகப்பனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தகப்பனை காலை ஆண்டவர் இந்த நேரத்திலிருந்து ஆண்டவர் 4 மணி வரையிலும் நடக்க இருக்கிற ஒவ்வொரு வைபவங்களையும் தகப்பனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை. வருகிற ஊழியக்காரர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தியாளருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை. பலப்படுத்துங்க. உடைய அக்கியின் அபிஷேகத்தினாலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, அப்பத்தை பிக்கையிலே ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படும்படியாய் உடைய ரசத்தை நாங்கள் உண்ணும் பொழுது தகப்பனே நாங்கள் உங்களுக்கு பரிசுத்தமடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஆயத்தம் உள்ளவர் தகப்பனே, நாங்கள் உடைய பந்தியில் சேர கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தெருவில் வசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் இந்த தெருவுக்கு வந்தோம் இது நிமித்தம் எங்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லத்தக்கதாக தகப்பனே. ஆண்டவரே, என் சொல்லத்தக்கதான கிருபைகளை நீர் எங்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போற கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏற்ற வேலையில எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. பாடல் 159.
எத்தனை பாட்டு சொல்லல எடுத்தான ஒரு பாட்டு சமாதானம் உண்டே வெற்றி உண்டே துதி பாடல் உண்டே இன்பம் உண்டே சமாதானம் உண்டே வெற்றி உண்டே துதி பாடல் உண்டே ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ஈசரின் குடும்பம் ஒன்றே உண்டு. அன்பு நிறைந்திட இடம் உண்டு. ஈசரின் குடும்பம் ஒன்றே உண்டு. அன்பு நிறைந்திட இடம் உண்டு. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி பண்ணணும். பண்ணுங்க. ஜெபம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நல்லதுக்காக துதிக்கிறேனையா, ஸ்தோத்திரிக்கிறேனையா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. உடைய அநாதி தீர்மானத்தின்படி கர்த்தாவே நாளில் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் பெண்களாய் கூடி கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா இந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்னால் கர்த்தாவே நாங்கள் பவனியாக தெரு தெருவாய் கடந்து வருகிறோம் சுவாமி ஸ்தோத்திரப்பா. இது வெறுமாய் போகக்கூடாது கர்த்தாவே. இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் கடந்து வந்தார்கள், ஜெபித்தார்கள், அது எங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லத்தக்கதான ஒரு பெரிய கிருபை ஆண்டவரை நீங்கள் கொடுக்குமாறு கெஞ்சுகிறேனையா, ஸ்தோத்தரிக்கிறேனையா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. இன்னும் நடக்க போகிற ஆலய ஆராதனை ஆண்டவரே, நற்கரணை ஆராதனை கர்த்தாவே, அதன் பின்னால் கர்த்தாவே பெண்களுக்கான எல்லா ப்ரோக்ராமிலும் கர்த்தாவே உடைய கிருபை கூடவே இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் சுவாமி. செய்தி கொடுக்குற மகளையும் கூட கர்த்தாவே நீங்கள் அழைத்து வருமாறு கெஞ்சுகிறேனையா, ஸ்தோத்திரப்பா. அந்த செய்திகள் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் கூட கர்த்தாவே அது ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் வெறுமனையை கேட்டபடியாக அல்ல கர்த்தாவே, இப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே நாங்கள் நடக்காண்டவரை நீர் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுமாறு கெஞ்சுகிறேனையா, ஸ்தோத்தரிக்கிறேனையா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. நன்றியோடுமே துதிக்கிறேன், நன்றியோடுமே துதிக்கிறேனையா. கடந்து வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கூட கர்த்தாவை நீங்கள் ஆசீர்வதிக்குமாறு கெஞ்சுகிறேன் சுவாமி. நீங்கள் பலப்படுத்துமாறு கெஞ்சுகிறேன் சுவாமி. இப்படி ஆவினால் கர்த்தாவை எங்களை நிரப்பி வழிநடத்துமாறு கெஞ்சுகிறேனையா. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் கடவாத நேசர்தாமே கர்த்தாவே எங்களோடு கடந்து வருமாறு கெஞ்சுகிறேன் சுவாமி. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னடந்த தெய்வமாண்டவரை இந்நாட்களில் கர்த்தாவே எங்கள் முன்பாக கர்த்தாவை நீங்கள் கடந்து வருமாறு ஜெபிக்கிறேனையா. ஸ்தோத்திரப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன தேவனாண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேனையா. இந்நாட்களில் கர்த்தாவே உடைய சமூகம் எங்களுடைய முன்பாக கடந்து செல்லுமாறு கெஞ்சிருக்கிறேனையா. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த இடர்களும் இடைஞ்சல்களும் வராதபடி என் தேவன் தாமே கர்த்தாவே உடைய தூதர் பட்டாளத்தை கொண்டு கர்த்தாவே எங்களுடைய இந்த பவனியை ஆசீர்வதிக்குமாறு கெஞ்சுகிறேனையா. ஸ்தோத்தரிக்கிறேனையா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒரு முறை உடைய கரத்தில் தருகிறேன். துதி கன மகிமை யாவை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 477 ஒரு
வாசிக்கா வேலை பாடம் நீதிமொழிகள் 31 அதிகாரம் சவுண்டா சத்தமா 10 மற்றும் 25 வசனம் முதல். சத்தம் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவன் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து நல்ல சரீர சுகம் பலன் ஜீவனை கொடுத்து இம்மட்டுமாய் இந்த பெண்கள் கூடுகையில் பங்கு பெறுவதற்கு நீங்கள் பாராட்டி கொண்டு வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்களையும் பாக்கியங்களையும் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீங்கள் நிறைவாய் கொடுத்து கொண்டு வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ராஜா, எங்களுடைய திருச்சபையின் பெண்களாக நாங்கள் கூடி இந்த பவனியில் பங்கு பெறுவதற்கு நீங்க பாராட்டின மகா பெரிய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன், எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கூடவே இருந்து உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட ஒரு சில தெருவில் நாங்கள் சுற்றி வந்திருக்கிறோம் ராஜா. நாங்கள் சுற்றி வந்த எல்லா தெருக்களில் உள்ள மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நீர் அவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபை தந்து வழிநடத்துங்க ஏசப்பா. இந்த நாளிலும் கூட ஏசப்பா, எங்களுக்கு எல்லா ப்ரோக்ராம்லேயும் ஏசப்பா உங்களுடைய கிருபை இருக்கட்டும். எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ராஜா. இந்த நாளை எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் அனைவருமாக ஒன்று கூடி இந்த காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதான கிருபை தந்து வழிநடத்துங்கப்பா. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் அனைவரும் ஏசப்பா, இந்த கிராமத்தின் பிள்ளைகள் அனைவரும் ஏசப்பா, புத்தியுள்ள ஸ்திரியாக குணசாலியான ஸ்திரியாக எழும்பி பிரகாசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபை தந்து வழிநடத்துங்க ஏசப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டிக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 457வது பாடல். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்னை ஜீவிக்கிறார். அவனே என்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவனே என்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன்.
சங்கீதம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திர இயேசப்பா. அருமையான இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, அந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இயேசப்பா ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சி நாளை உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. எங்கள் பெண்கள் பண்டிகை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோப்பா. அந்த பவனி நேரத்திலும் கூட எங்கள் கூட வருகிறீரே, உமக்கு நன்றி இயேசப்பா. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு தெருக்களிலும் உங்கள் நாமம் மகிமைப்படுவதாகப்பா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உமக்கு சொந்தமாக என்ற வசனத்தின்படி அப்பா நாங்கள் எங்கெங்கெல்லாம் சுற்றி வந்தோமோ அங்கெங்கெல்லாம் உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக தகப்பனே. அப்பா உங்கள் வல்லமையானவர் மகிமையான காரியங்களை செய்தார் என்ற வசனத்தின்படி அப்பா ஒவ்வொருவர் வீட்டிலும் மகிமையான காரியங்களை நீ செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. நீரே எங்களை தொடக்கம் முதல் முடிவரை எங்களோடு இருந்து எங்களை வல்லெடுத்து முடிய உங்க கரத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. எல்லா விதமான தடைகளையும் இயேசுவி நாமத்தினால் எடுத்து போடுவீராகப்பா. ஆண்டவர், நாங்கள் ஒரு மனதாய் ஆராதிக்க வந்திருக்கிறோப்பா. ஒவ்வொரு வேளையும் அப்பா நீங்க எங்களோடு இருந்து எங்களுடைய உள்ளங்களை நீர் விருத்த சேதனம் பண்ணும்படியா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். அப்படியே எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவர் உமக்குள் ஏற்ற ஸ்திரீயாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஆராதனையா பண்டிகையா எங்களுக்கு அமையதுக்குதான கிருபையை தாங்கப்பா. புத்துள்ள ஸ்திரீயாய் அப்பா ஆண்டவரே, நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீகளாய் ஏசப்பா நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. ஒவ்வொரு பெண்களுடைய உள்ளத்திலும் அப்பா இல்லங்களிலும் உங்க மகிமை விளங்கட்டு தகப்பனே. நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக, பக்குவப்படுத்துவீராக. எங்களிடத்துல இருக்கிற எல்லா குறைகளையும் மன்னித்து உங்க மகிமையில நிறைவாக்கும்படி உங்க திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி நீங்க முன்னின்று வழிநடத்துங்கப்பா. எங்களை விருப்பம் இல்லை, உங்க சித்த மாத்திரம் நிறைவேற உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. பாடல் 31. போற்றி துதிப்போம் Thank you.
சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு கூடும் வீடும், தகவிலான் குருவிக்கு குஞ்சுகளும் வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மில் பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் அணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். சேனைகளின் கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. அந்த வேலையில் ஏசப்பா நாங்கள் தாய்மாராய் சேர்ந்து ஏசப்பா நடத்துகிற இந்த பவனிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா. இந்த பவனி முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. தகப்ப நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா ஒவ்வொருடைய கையின் பிரயாசம் நீங்கள் ஆசீர்வித்து கொடுங்க ராஜா. ஏசப்பா உடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருந்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிற இந்த பவனி முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. உடைய பிரசனம் இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அந்த நாளிலும் கூட ஏசப்பா நடக்கவிருக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திர ஏசப்பா ஐபவங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. தேவரி நீங்கள் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒளிக்கார அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களை நீங்கள் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. உடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்புங்கப்பா. நாங்கள் அதன் கேட்டு பலனடையும்படிக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. நாள் முழுதும் நீங்கள் அப்பா ஒவ்வொரு கிருபையினாலும் இறக்கத்தினாலும் பலப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா கூடியும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ராஜா. முடிவு வரையும் அப்பா நீங்கள் தான் அப்பா உடைய பிரசனம் இருக்கும்படிக்காக தாங்கிக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா வேலையும் நீங்கள் பொறுப்படுத்துங்களா ராஜா. மீதமுள்ள வேலை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நாமத்தில் வருகிறவர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாடல் 99 சிலுவை நிழலில் 99 சிலுவை நிழலில் அனுதின மழையா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதின மழையா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையில் அன்பின் மறைவில் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 99. வாசிக்க வேண்டிய சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக.
அவர் கேருபீன்களின் மத்தியில் வீட்டிருக்கிறார். பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தமுள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். சோத்திரம்ப்பா, சோத்திர ராஜா. இந்த ஏசப்பா ராஜா பவனியில் நாங்கள் எல்லா மக்களும் ஏசப்பா ராஜா தாய்மாராக நாங்கள் கூடி ஏசப்பா நாங்கள் ஜெபம் பண்ணி ஏசப்பா ராஜா பவனியாக வருகிறது நீங்கள் அறிவிங்க ஏசப்பா ராஜா. ஏசப்பா இந்த நேரத்தில் கூட ஏசப்பா ராஜா எல்லா தாய்மாரையும் கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா ராஜா. நாங்கள் எல்லாரும் ஏசப்பா ஒற்றுமையாக ஏசப்பா ராஜா இந்த தாய்மார் கூட்டத்தில் ஏசப்பா பகிர்ந்து கொள்ள ஏசப்பா கிருபை செய்ததுக்காக நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா ராஜா. உங்கள் கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எல்லாரும் எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா ராஜா. நாங்கள் எல்லாரும் உங்க பிள்ளைகளா முற்றிலும் மாறி ஏசப்பா ராஜா உங்களை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. இந்த வேலையிலும் ஏசப்பா ராஜா நாங்க பவனியாக வந்தது ஏசப்பா நீங்க அறிவிங்க ஏசப்பா ராஜா. இது என்ன நோக்கத்துக்காக நீங்க அறிவிங்க ஏசப்பா ராஜா. நாங்க எல்லாரும் ஏசப்பா உங்க பிள்ளைகளா முற்றிலும் மாறணும் ஏசப்பா. அது போல ஏசப்பா நல்ல ஊழியக்காரங்களை ஏசப்பா ராஜா நீங்க எங்களுக்கு தந்து ஏசப்பா நீங்க ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி ஏசப்பா. நல்ல ஒரு குருவானவரை தந்ததுக்காக நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா. நல்ல ஒரு அம்மாவை தந்ததுக்காக நன்றி ராஜா. ஆமேன் ஏசப்பா. இன்றைக்கு கூட ஏசப்பா ராஜா வருகிறா ஏசப்பா தாயே. ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஊழியக்கார அம்மாவை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்க அம்மாவை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்களுக்கு நல்லபடியாக ஏசப்பா ராஜா எல்லாருக்கும் பயனுள்ளதா ஏசப்பா நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா ராஜா. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஆமேன் ஏசப்பா. இந்த கலந்து கொள்கிற ஒவ்வொரு தாய்மாரை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. மீட்பர் இயேசுவின் தாய்மா கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 94 கீதம் 94. சிலுவை நாதரே